ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோகேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் கேமராவோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமரா வாங்கி கிட்டத்தட்ட 2 மாதம் மேலே ஆகிடுச்சு. நான் வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி சரி எடிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வாங்க அதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருள்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவோம். இப்போ நம்ம பாக்ஸை கட் பண்ணி பிரிச்சாச்சு. இப்போ நம்ம கேமராவை பார்க்க போகிறோம். வாவ், பார்க்கவே செமையாக இருக்குது. வாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெடியாக இருக்கீங்களா? வாங்க, ரெடி 3, 2, 1 ஓப்பன் பண்ணிடுவோமா? எஸ். வாவ், உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. நான் ஃபஸ்ட் வாட்டி பார்க்கும்போது நான் எதிர்பார்த்த கேமரா தான். இது ஜஸ்ட் 12 MP கேமரா தான், ஆனால் பயங்கரமான குவாலிட்டி. பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கலாம். இது ஆக்ஷன் கேமரா இவ்வளோ தான் இருக்கும். நான் பெருசாக எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஆக்ஷன் கேமரான்றது இவ்வளோ சின்ன சைஸாக தான் இருக்கும். இது நம்ம எந்த இடத்துல வேணாலும், பைக்கில் எந்த இடத்துல வேணால் ஃபிட் பண்ணலாம். நம்ம கையில், தலையில் எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணலாம். அதுக்கான மவுண்டிங்ஸ் எல்லாமே தனியாக வாங்கணும். இதில் சின்ன சின்ன மவுண்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இப்போ பார்த்துருவோம். அந்த சின்ன பாக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இப்போ பார்த்துடலாம். பாக்ஸில் மொத்தமாக இவ்வளோ தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன மவுண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பைக்கில் மவுண்ட் பண்ணுற மாதிரி மவுண்டிங்கு, அதேமாதிரி அதுக்கேற்ற இதுவும் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மவுண்ட்டு தான். அது மவுண்ட் இது யூஎஸ்பி கேபிள், சார்ஜ் போடுறதுக்கான யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது சி டைப்பு. அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த மவுண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி கேபிள், சார்ஜ் இது பண்ணுறது. இது பேட்ரி கேஸு, உள்ள பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி ஒரு பேட்ரி தான். கேமராவில் பேட்ரி இருக்காது. இந்த பேட்ரி தான் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணணும். பேட்ரி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதே பேட்ரி 3 பேட்டரியை விற்கிறாங்க தனியாக. ஆனால் 3500 சம்திங் வரும். அது இன்க்ளூடிங் சார்ஜ், அப்படியே சார்ஜ் அடாப்டர் மாதிரியே கொடுப்பாங்க. நம்ம 3 பேட்டரியும் ஒரே டைமில் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். அது நம்ம லேட்டராக வாங்கலாம். இப்போதைக்கு இது போதும். பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் மேனுவல் தான் இருக்குது. யூசர் மேனுவல் தான் ஃபுல்லாகவே இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்போவுமே நம்ம யூசர் மேனுவல்லாம் ஒன்றுமே படிக்க மாட்டோம், யூடியூப்பை பார்த்து கற்றுப்போம். அதே தான் நானும் பண்ணேன். இனிமே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மொத்தமே இந்த அவுட்புட்டு. ஒரு கேமரா, அதுக்கு 2 மவுண்ட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறமா ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருந்தாங்க சார்ஜ் போடுறதுக்கு. அப்புறம் பேட்ரி, அது ஒரு பேட்டரியோட கேஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா தேவையான மவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம தனியாக தான் வாங்க வேண்டியது இருக்கும். மொத்தத்தில் இந்த கேமராவோட ப்ரைஸ் எவ்வளோனா கிட்டத்தட்ட 21,000 வந்தது. நீங்கள் என்னடா அது அவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் அதுக்கான கேமரா குவாலிட்டியோட ஒர்த்து கன்ஃபார்மாக இருக்குது. இந்த கேமராவோட குவாலிட்டி, ஸ்டெபிலிட்டி, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஃபுட்டேஜோடு சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை, see you.